வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்றைக்கி என்னோடய குக்கிங் vlog. நான் காலையில் சமைக்கும்போது அப்படியே ஒரு காலையில் கிச்சனுக்கு அந்த இதுவுமே நைட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த வீடியோக்குள்ளே அதுக்கான இடங்களில் வைக்கணும். நமக்கு இந்த மாடுலர் கிச்சன் அப்படின்னா நல்லா காஞ்சிட்டு உள்ளே வச்சா தான், இல்லைன்னா துணியை வச்சு துடைக்கணும். எனக்கு துணி வச்சு துடைக்கிறதுக்கெலாம் பொறுமை இல்லை, நேரம் இல்லை. அதுதான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பக்கம் ஒரு ட்ரே ஒன்று வச்சுருப்பேன். இந்த பிளேட்லாம் போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் நல்லா காஞ்சிருச்சுன்னு கன்ஃபார்மான ப்ராடக்ட்ஸை அதுக்கான இடத்துல ட்ராங்களில் வச்சுருவேன். ஆனால் மற்ற காயில் கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்படின்னா கூட ஒன்று டவல் வச்சு தொடச்சி அது நல்லா காஞ்சிடுச்சான்னு என்ஷூர் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கணும். ஆனால் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஈரம் இருந்து உடனே தொடச்சி உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னாலும் இந்த நமக்கு மாடுலர் கிச்சன் கவர்டு ஏரியாலெல்லாம் காற்று போகாமல் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, நைட்டில் விளக்கி வைக்கிற அந்த பாத்திரங்களில் காஞ்சதை வேணால் எடுத்து உள்ளே வச்சுடுவேன். காயாமல் இருக்குது அப்படின்னா நான் இந்த பக்கம் கொஞ்சம் என்ட்ரன்ஸ் சைடு வந்து ஒரு ட்ரே ஒன்று வச்சுருப்பேன், பாத்திரம் போடுறதெல்லாம் ரேக் மாதிரி. அதில் வந்து எடுத்து எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் கமுத்து வச்சுருவேன். வேலை இந்த பக்கம் செய்யும்போது அது கொஞ்சம் காற்றுல காஞ்சிடும். அதுக்கப்புறமா எடுத்து அது இதுக்கான இடத்துல வைப்பேன். இன்றைக்கி சாம்பார், பீன்ஸ் சாம்பார், பச்சை மிளகாய் சாம்பார் வைக்கலான்னு இன்றைக்கி காலையில் வந்து மினி விலாகாகவும் போட்டிருந்தேன். சரி, ஒரு ஃபுல் விலாகும் போடலான்ட்டு நான் காலையில் எடுத்து வச்சுட்டேன் இந்த வீடியோவை. அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பார்த்திங்களா, இதுக்கு கமுத்திருந்தேன். இதுக்குள்ளே கொஞ்சமாக சொட்டாக தண்ணி இருக்குது பாருங்கள். அதோடு எடுத்து நம்ம உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா காற்றும் போகாமல் காயவும் காயாமல் நல்லா இருக்காது. அதனால் இந்த இடத்துங்களில் இப்படி கொஞ்சம் காற்றோட்டமாக இந்த மாதிரி நல்லா தண்ணி காற்று நல்லா உள்ளே போகிற மாதிரியான இதில் கமுத்து வச்சுட்டோன்னா அது காஞ்சதுக்கு அப்புறமா நான் எடுத்து உள்ளே வச்சுருவேன். இது எடுக்கும்போதே ஒரு டப்பாவில் வந்து இப்போ லஞ்சுக்கு பேக் பண்ணுறதுக்கான பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கிட்டேன். ஏன்னா நமக்கு தேடிட்டு இருக்க முடியாது அவசரமாக பேக் பண்ணும்போதுன்னு. ஸோ நைட்டு வச்சுருந்த விளக்கி வச்சுருந்த பாத்திரத்தெல்லாம் இந்த மாதிரி எடுத்து அங்கங்கே அலோகேட் பண்ணிவிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து காய்கறியெல்லாம் நறுக்கிறதுக்கு ஈஸியாக வச்சுப்பேன். இன்றைக்கி வந்து பீன்ஸு சாம்பாரும் வாழைக்காய் வறுவல் மட்டும்தான் பண்ணுறேன். ரசம் வச்சுட்டு இதுதான் சமையல். இப்போ இங்கே பாத்திரம்லாம் எடுத்ததுக்கப்புறமும் அங்கே ஈரம் இருக்கும். அதையெல்லாம் கொஞ்சம் வைப்பர் வச்சு நல்லா தள்ளிட்டு சமையலுக்கு காய்கறிகளை நறுக்க போகிறேன். வாழைக்காய்க்கு சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டேன். எனக்கு கருவேப்பிலை ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமாக சீரகம் வச்சுட்டு அரைச்சிட்டேன். அதோட மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு, நம்ம அதில் போடுறதுக்கு தேவையான அளவுக்கான மிளகாத்தூள், 2 பூண்டு பல், இது எல்லாமே சேர்த்துட்டு அரைச்சிடுறது. கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன்.
காயில் உப்பும் சேர்த்துட்டேன். இப்போ அரைச்சிருக்க பேஸ்ட்டு இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னா பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், சீரகம், பச்சை மிளகாய் 1 மட்டும் போட்டிருக்கேன். எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும். அது போடாமல் இந்த மிளகாத்தூள் மட்டுமே போட்டு கூட செய்யலாம். அப்புறம் மஞ்சப்பொடி, உப்பு இது எல்லாமே போட்டு பெரட்டிட்டு எண்ணெயில் வறுத்து எடுக்க போகிறேன். இது இந்த மாதிரி செஞ்சோன்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே போல் இந்த வாழைக்காவை இப்படி நீளமாக கூட நறுக்கிட்டு கொஞ்சம் ஒரு பெருசாக நறுக்கிட்டு வேக்காடு விட்டுட்டு இந்த மசாலாவை தடவி கூட வறுக்கலாம். வாழைக்காவுக்கு ஒரு பக்கம் பிசைஞ்சு வச்சுட்டு கடகடன்னு வெஜிடபிள்ஸு சாம்பாருக்கு பீன்ஸு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் அரைஞ்சிக்கிட்டேன். அதே போல் இந்த வீடியோவில் எடுக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சமாக தேங்காய் சீரகம் வச்சு அரைச்சிருப்பேன் சாம்பாருக்காக. ஏன்னா இது பச்சை மிளகாய் சாம்பாருங்கிறதால அதுவும் அரைச்சி ஊற்றிருப்பேன். அதை மட்டும் வீடியோ எடுக்கலை. மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். பருப்பு முதவே வேக வச்சுக்கிட்டேன். அரிஞ்ச காய்கறி எல்லாமே இந்த பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு போட்டு வேக வச்சுடுவேன். கொஞ்சம் வெந்ததும் ஒரு அரை வேக்காடு வந்ததும் பருப்பு சேர்த்துருவேன். அதோட கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா புளி தேவையான அளவுக்கு, நான் ரொம்ப கம்மியாக புளி யூஸ் பண்ணுவேன், கொஞ்சமாக புளி சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா அந்த அரைச்சி வச்சுருந்த விழுதும் போட்டுட்டேன். தேங்காயும் சீரகமும் கொஞ்சமாக அரைச்சிருந்தேன், அதையும் இதோட குழம்புல போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா தான் தாளிப்பு கொடுத்துட்டு இறக்கிடுவேன். அது சாம்பார் ரெடி ஆகிடும். இந்த பக்கம் வாழைக்காவும் ரெடி ஆகிடுச்சு. ரசமும் தக்காளி புளியெல்லாம் பிசைஞ்சிட்டு அதையும் ரசமும் ரெடி பண்ணிட்டேன்.
கொஞ்சம் சீரகம் மிளகெல்லாம் தீர்ந்துருந்துச்சு. சரி பரவாயில்லன்னு அப்படியே சமைச்சிட்டு இருக்கவே கொஞ்சம் ரீஃபில் பண்ணிக்கிட்டேன். வாழைக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரசம் தாளிச்சுக்கிறேன். இட்லிக்காக வேர்க்கடலை சட்னி, வேர்க்கடலை வறுத்து வச்சுருப்பேன். இது வந்து தேவையான அளவுக்கு காரம், கொஞ்சமாக ஒரு 2-3 பல்லு பூண்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக ஒரு பிஞ்சு புளி, கல்லுப்பு, இது எல்லாமே சேர்த்துட்டு வேர்க்கடலையும் சேர்த்து அரைச்சிட்டு தாளிச்சிடுவேன். சூப்பராக இருக்கும்.
குக்கர் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி தான் பிரச்சனை பண்ணுதான்னு எனக்கு தெரியல. எனக்கு கரெக்டாக சம்டைம்ஸ் அப்படி தான் ரொம்ப பொங்கி வேட்டியில் வந்துடும். பருப்பு வச்சாலும் ரைட்டு, ரைஸ் வச்சாலும் ரைட்டு. அதுக்கப்புறம் அதை தொடச்சிட்டு தான், ஏன்னா அப்போயே தொடச்சிட்டோன்னா தான், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் காஞ்சிடுச்சுன்னா. சரின்னு அப்படியே ஒரு பக்கம் வேலை செஞ்சு அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு இட்லியும் வச்சுக்கிட்டேன். எனக்கு என்ன துணி போட்டு ஊற்றுற இட்லி மட்டும்தான் பிடிக்கும். அப்படியே பழகிட்டேன். அதுவும் இந்த மேல் தட்டில் ஒரு 9 இட்லி ஊற்றுறோம் இல்லைங்களா, இதுவே எங்கள் 3 பேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு மார்னிங் கரெக்டாக இருக்கும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு 10:30 ஆகிடுச்சு. இது வந்து தம்பிக்கு வந்து பொடி இட்லி. சலவுட்டி சாப்பிடுங்க. அடிக்கிற வெயிலுக்கு சார் பெட்ரூம் விட்டு வெளியே வரமாட்டார். நம்ம தானடி பட்டோ சாப்பிடுங்க. அது நமக்கு அப்படியே திரும்ப கிடைக்கும். நல்லது செஞ்சாலும் நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சாலும் கெட்டது கிடைக்கும். எனக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. நான் சமைக்கிறது எல்லாமே யாருக்காவது கொடுத்து சாப்பிட வச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ ரீசெண்டாக அப்படி இல்லை. இப்போ இந்த வீட்டுக்கு வந்து அந்த மாதிரி பழக முடியலை ஆட்கள். இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தோம். நம்ம வீட்டில் சமைக்கிறது அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். டெய்லியுமே இது நடக்கும், 3 வேளையுமே அப்படி நடக்கும். அப்போ என் நெய்பர் ஃப்ரெண்டு பிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆவடியில் அவங்க பார்த்து திட்டிகிட்டே இருப்பாங்க, எப்படி டெய்லி இப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்க, காசு செலவாகுது, உங்களுக்கு உடம்புக்கு முடியல, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு இப்போ வரைக்குமே அவங்க திட்டுவாங்க. அன்னபூர்ணின்னு சொல்லுவாங்க என்ன. ஏன் அதை இவ்வளோ நேரம் இவ்வளோ லெங்க்த்தாக பேசுகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் வந்து சாம்பார் ரசம் எல்லாமே வச்சுட்டேன். டெய்லியுமே நான் ஆக்சுவலாக வீடியோவில் அதிகமாக காமிக்கிறது இல்லை. டெய்லியுமே எங்கள் பக்கத்தில் நெய்பர் ஆன்ட்டி ஒருத்தவங்க, அவங்க எது சமைச்சாலும் எனக்கு கொடுத்து அனுப்பிடுவாங்க. முக்கியமாக எனக்கு வெஜிடேரியன் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி பாருங்கள், சாப்பிட்றதுக்கு முந்தி ஃபோன் பண்ணி இந்த காயும் கொடுத்துட்டாங்க. அவங்க 2nd ஃப்ளோரில் இருக்காங்க. என்னால் அதிகமாக அவங்க வீட்டுக்கு போகவே முடியாது, என்னால் படி ஏற முடியாது, நான் ஏறி போக மாட்டேன். ஆனால் அவங்க எது சமைச்சாலும் என் பையனை கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நான் அப்படி கீழே வண்டியில் வரேன்னா மேலேருந்து இறங்கி கைத்தில் அனுப்பிடுவாங்க. டெய்லியுமே அவங்க காய் 2 பொரியல் ஏதாவது ஒன்று நான் சாப்பிடாமல் மிஸ் பண்ணதே கிடையாது. கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க. அதான் நம்ம என்ன செய்கிறோமோ அது திரும்ப நமக்கு வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. என் ஃப்ரெண்டு பிரியான்னு அங்கே ஆவடியிலேருந்து அவங்க எப்போயுமே அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அது எனக்கு இப்போ இந்த வீட்டில் நான் இப்போ யாருக்கும் கொடுக்கறது இல்லை. இந்த வீட்டில் இப்போ இருக்க சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படி ஆளுங்க கிடையாது. ஆனால் நான் அன்றைக்கி யாருக்கோ கொடுக்கறது டெய்லியுமே சாப்பிடுவேன். ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டேன். அந்த ஆண்டி கொஞ்சம் கூட சோர்ந்து போகாமல் டெய்லியும் கொடுத்து அனுப்புவாங்க. நான் வந்து ஏதாவது ரொம்ப ரேராக தான் கொடுப்பேன். அவங்க ஒரு 5 டைம்ஸ் கொடுக்குறாங்கன்னா நான் எப்போயாவது ஒரு வாட்டி தான் கொடுப்பேன். எனக்கு மேலே ஏறி போக முடியாது அப்படி இப்படின்ட்டு தோணும். ஆனால் அவங்க டெய்லியும் பால் மாறாமல் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் பொரியலும் முருங்கைக்கீரை, எனக்கு முருங்கைக்கீரை ரொம்ப பிடிக்குன்ட்டு அதுவும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. வீடியோவில் பார்க்க நான் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது எடுக்கிறதால கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். ஆனால் இதை ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அதனால் இதை வீடியோவாக எடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கல, எதுவாக இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணும்போது தான் என்னோடது எனக்கு என்னென்னு, நான் ஒரு ஹோம் மேக்கர், என்னமோ எல்லா மற்ற சேனல்ஸை பார்த்து இப்படி தான் போடுறோமா ஓகே அப்படின்னு என்னால் முடிஞ்ச கண்டென்ட் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் சொல்லும்போது தான் என்னோடய மிஸ்டேக்ஸும் எனக்கு தெரியும், திருத்திப்பேன். ஓகேங்களா? கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச்.